உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த சினிமா, பார்க்கு, கோவிலு. அண்ணே கோயில்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சுனே. யார் அந்த பையன்? அது யாருன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் நான், வள்ளி, சுந்தரி 3 பேரும் நம்ம ஊர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க இருக்கிற மரத்துல வேண்டுதல் சீட்டு கட்டுவாங்கல்ல, அதுல நான் கார்த்தி பேரை எழுதி கட்டி வச்சிருந்தேன். அப்புறம் சுந்தரி அவ லவ் பண்ற பையனோட பேரை எழுதி கட்டுனா. அப்புறம் வள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இப்படி எழுதி கட்டுறீங்கன்னு கேட்டா. நான் இந்த விஷயத்த சொன்னேன். உடனே அவளும் சீட்டு எழுத ஆரம்பிச்சிட்டா. நாங்க எங்க லவர் கூட சேரணும்னு எழுதுறோம், நீ யாருக்கிட்ட எழுதுறேன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் எதுவும் சொல்லாமலே சமாளிச்சுட்டானே. இப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா அவ லவ் பண்ற பையனோட பேரை எழுதிதான் கட்டிருப்பான்னு தோணுது. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. மரம் ஃபுல்லா வேண்டுதல் சீட்டு தான் எழுதி கட்டியிருக்காங்க. அதுல வள்ளி கட்டின சீட்டை எப்படி நீ கண்டுபிடிப்ப? நீங்க எப்ப கட்டினீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நானும் கார்த்தியும் லவ் பண்றோன்னு நீ கண்டுபிடிச்ச பாரு. அன்னையில இருந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு 3 வாரம் இருக்குமா? இருக்கும்ண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம்ண்ணே, அன்னைக்கு வள்ளி எழுதி சிவப்பு கயிறுல கட்டி விட்டானே. சூப்பரு, இன்னைக்கே கண்டுபிடிக்கிறேன் பாரு. சாமி, அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரமா? ஐயா வேலு, ஐயா டிபன் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு போயா? அம்மா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா, நேரம் ஆகுது. ஏங்க இவ்ளோ சீக்கிரம் எங்க கிளம்பிட்டீங்க? அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணுங்க, போயிட்டு வந்துடுறேன். ஏங்க நில்லுங்க. என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம 2 பேருக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தா உங்களையும் கூட்டிக்கிட்டு கோயில்ல அடி பிரதேசம் பண்றதா வேண்டி இருந்தேன். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதான் உங்களையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, கரெக்டா மூக்கு வேர்த்த மாதிரி கோயிலுக்கு போகணும்னு வந்து நிக்கிறாளே. இவளை கூட வச்சுக்கிட்டு எப்படி அந்த சீட்டை தேடி எடுக்கிறது? ஏங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். யார கேட்டு இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிற? ஏன் வேலு, என்னையா கேள்வி இது? அவ யார கேட்கணும்? அவளுக்கு இப்ப 3/4 உரிமை வந்துருச்சு. இனி 3 முடிச்சு போடாதது ஒண்ணுதான் பாக்கி, அத மறந்துடாத. அது வேற டென்ஷனா தான் பேசிட்டேன், சாரி ரேணுகா. இல்ல பரவாயில்லைங்க, வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல 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 ரேணுகா, என்னால இப்போ உங்க கூட வர முடியாது. வேணும்னா நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். ஏன் இன்னைக்கு என்ன? இல்ல, வள்ளி மேடம் எங்கே போகணும்னு வர சொன்னாங்க, நான் அவங்களை கூட்டிட்டு போகணும். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்ட. வேற காரணமே கிடைக்கலையா உனக்கு? நம்ம இன்னொரு நாள் போலாம். ஏங்க உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? கட்டிக்க போறவன் நான், நம்ம கல்யாணத்துக்காக தான் நான் கோயிலுக்கு கூப்பிடுறேன். அதை விட்டுட்டு வள்ளி வர சொல்லியிருக்காங்கன்னு கிளம்புறீங்கன்னா அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படிலாம் இல்லைங்க. அவ கேக்குறதுல என்னையா தப்பு? ஏதோ வேண்டுதல் இருக்கு, கோயிலுக்கு வானதான கூப்பிடுறா. அதை விட்டு போட்டு அங்க போறேன்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? பாத்து வேலு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் பண்ண கூடாது. அவளுக்கும் என்ன மனசுல ஆசை இருக்காதா உன் கூட கோயிலுக்கு போறதுக்கு? கூட்டி அமைதியா இருமா, வள்ளி மேடம் தான் கூப்பிடுறாங்க. மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்க வேணா? மேடம் வீட்ல தான் மேடம். ஒன்னும் இல்ல, நகை கடைக்கு அப்பா போயிட்டு வர சொன்னாரு, கொஞ்சம் வர முடியுமா? போலாம் மேடம், நான் வந்துடுறேன் மேடம். பாத்தீங்களா, நான் இவ்ளோ நேரம் கூப்பிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் போலான்னு ஒரு வார்த்தை கூட வரல. இப்ப வள்ளி போன் பண்ணி கூப்பிட்டதும் உடனே போலான்னு சொல்லி துள்ளி குதிக்கிறாரு பாருங்க. ஏங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? இப்படிதான் போன் பேசும்போது ஊடலா கத்திக்கிட்டு இருப்பீங்களா? மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். வேலா, யார் இப்படி கத்துறா? இந்த ரேணுகா தான் மேடம். அமைதியா இருங்கன்னு சொன்னா கேட்கறதே இல்ல. அதுக்குன்னு இப்படியா கத்துவா? முதல்ல ரேணுகா கிட்ட போனை கொடு. மேடம் நீ கொடுன்னு சொல்றல்ல. நாங்க என்னமா மேடம் பேசணுமா?
அவங்கள லைன்ல வச்சுக்கிட்டு ஏமா? ஹலோ, என்னாச்சு ரேணுகா, என்ன பிரச்சனை? எல்லாம் வழக்கம் போலதான். கோயில்ல எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, அதை நிறைவேற்றணும் வாங்கன்னு கூப்பிட்டேன். இல்ல வள்ளி மேடம் தான் வர சொல்லிருக்காங்க, நான் போகணும்னு துடிச்சிட்டு நிக்கிறாரு. அப்ப எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி எந்த பொண்ணா இருந்தாலும் கேட்க தானே செய்வா. ஏன் நீங்களா இருந்தா கேட்க மாட்டீங்களா? சாரி ரேணுகா, போனை கொஞ்சம் வேலை கிட்ட கூட. நாங்க உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க மேடம். வேலா, ஏன் இப்படி பண்ற? உனக்கும் ரேணுகாவுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. இனிமே நீ ரேணுகாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவ கோயிலுக்கு கூப்பிட்டாலும் சரி, எங்க கூப்பிட்டாலும் சரி, நீ போய் தான் ஆகணும். ஆனா மேடம், நீங்க எங்கேயோ போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, போகணும் தான். வேணும்னா ஒண்ணு பண்றேன், நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன். அப்புறமா நகை கடைக்கு போலாம். ஐயோ, கோவிலுக்கு ரேணுகா கூட போனா அந்த சீட்டை தேட முடியாதுன்னு தான் அவளையே கழட்டி விட ட்ரை பண்ணேன். இப்ப என்னடானா இவங்களும் வரேன்னு சொல்றாங்களே. என்ன வேலை யோசிக்கிற? ஆ உங்க பிரைவசிக்கு நடுவுல நான் வரேன்னு யோசிக்கிறியா? ஆ சச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நீங்கள் ரெடியாக இருங்க மேடம், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ம். வள்ளி மேடம் நம்மளோட கோயிலுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு என்னோட நேர்த்தி கடனை முடிக்கணும். கூட யார் வந்தா என்ன, எனக்கு நீங்க இருக்கணும், அவ்வளவுதான். வாங்க போலாம். ஏங்க, சரி ரேணு, அவன் தான் வரேன்னு சொல்லிட்டான்ல, போகும்போது சண்டை போட்டுக்கிட்டே போவாத, சந்தோஷமா போயிட்டு வா, சரியா? சரிங்க அத்தை, போயிட்டு வரேன். ம். ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல, நான் வரல, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரி, இங்கே நில்லுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ம். மேடம், உங்களை கூப்பிடலாம் தான் வந்து அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. இப்போ எங்கே மேடம் போகணும்? எந்த நகை கடை? இங்கே பக்கத்துலேயே ஒன்று இருக்கு, அங்கே போயிடலாமா? ஏய் வேலா, நான் தான் போன்லயே சொன்னேன்ல, முதல்ல கோயிலுக்கு போலாம், அதுக்கப்புறமா நகை கடைக்கு போலான்னு. பரவாயில்ல மேடம், முதல்ல நகை கடைக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம். சொன்னா கேளு. கோயிலுக்கு போய் ரேணுகாவோட நேர்த்தி கடனை முடிச்சிட்டு அப்புறமா நம்ம என் வேலையை பார்த்துக்கலாம். இந்தா புடி, இந்தா போய் உன் ஃபேவரட் வண்டி எடுத்துட்டு வா. ரேணுகா போங்க. இல்ல, நீங்க முதல்ல போங்க. எங்க? போங்க. யாருக்கிட்ட வேலை? ஏன் ஆல்ரெடி ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.